எக்ஸாம்பிள் சம் 2 பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா let T be the set of all the triangles in the plane. ஸோ ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேன்ல வந்து நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ பிளேன்னா ஒன்றும் இல்லம்மா, ஜஸ்ட் பேப்பர், சிம்பிளா ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர் சார், அதான் பிளேன் அர்த்தம். இந்த பிளேன்ல நமக்கு என்ன இருக்குதுன்னா, ஸோ செட் ஆஃப் ட்ரையாங்கிள், ஆல் ட்ரையாங்கிள்ஸ், நிறைய ட்ரையாங்கிள் உள்ள இருக்குமா வச்சுக்கோங்களா. அப்படி என்ன பண்ண உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து ஸோ இது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள், சரிங்களாமா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சிம்பிளா ஒரு ட்ரையாங்கிள் வந்துருக்கு. இதே போல கொஞ்சம் லென்த்தியான ட்ரையாங்கிள் இதே மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி எப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம். ஸோ இதே போல வெரைட்டி ஆஃப் ட்ரையாங்கிள், நிறைய ட்ரையாங்கிள் இருக்கும். இருக்க சிம்பிளா வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் வரைஞ்சு காட்டுங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால வரைய முடியும். ஸோ ரொம்ப சின்ன ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம், அதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களாமா. அடுத்து என்ன சொல்றாங்க, முக்கியமான வரி கொடுத்துருக்காங்க. வித் ஆர் எ ரிலேஷன், ஆர்ங்கிற ரிலேஷன் இந்த டி. ஸோ அந்த ரிலேஷன் எங்கிருந்து இருக்கணும், டீல இருந்து உருவாக்கணும். பை ஆர் இஸ் ஈக்குவல் டு T1, T2, T is concurrent to T2. Show that R is an equivalence relation. ஸோ தெளிவா சொல்லிட்டான். ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் சார் அப்படின்னு தெளிவா என்ன பண்ணிட்டான், சம்பளம் கொடுத்துட்டாங்க. சரியாமா, ஓகேவா. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா இந்த ரிலேஷன் கன்ஃபார்மா என்னெல்லாம் இருக்கும், ரிஃப்ளெக்சிவா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும், அண்ட் ஆல்சோ டிரான்சிட்டிவா இருக்கும். அது யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா கொடுத்த வார்த்தையே ஷோ தட் தான். சரிங்களாமா, ஓகேவா இல்லையா. ஓகே, இப்போ இங்க பாருங்க. சோ வாட் இஸ் மீன் பை கான்குரண்ட், கான்குரண்ட் என்னமா. சோ ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்னு கான்குரண்ட், இன்னொன்னு வந்து என்னது சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாட் இஸ் மீன் பை கான்குரண்ட். சோ கான்குரண்ட் என்னன்னா அச்சு அசலாம் அப்படி இருக்கணும், அதான் கான்குரண்ட். எதுவுமே மாறக்கூடாது, சரிங்களாமா, எதுவுமே மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சும்மா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்லமா, இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே என்ன பண்றேன், இன்னொரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். பாருங்க இங்கேயே வரைஞ்சுக்கிறேனே இன்னொரு ட்ரையாங்கிள். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்குரண்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்குரண்ட். இதை கொஞ்சம் என்ன பண்றேன், நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் ரொட்டேட் பண்றேன், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும், அதாவது கான்குரண்ட் அப்படின்னா சோ சிமிலர் ட்வின்ஸ் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்களோ அதான் கான்குரண்ட். வாட் இஸ் மீன் பை சிமிலர், சிமிலர்னு என்ன அர்த்தம்னா பாருங்க, இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா சைஸ்ல வித்தியாசம் இருக்கும். சைஸ்ல அது ஜியோமெட்ரி நீங்க படிப்பீங்க, சரிங்களா. சைஸ்ல வித்தியாசம் இருக்கும், ஆனா ரெண்டுமே ட்ரையாங்கிளா இருக்கும், அப்படின்னா அதுக்கு பேர் சிமிலர், சரிங்களா. சோ இப்ப நம்ம சிமிலர் போக தேவையில்லை. கான்குரண்ட் அப்படின்னா அச்சு அசலம் ஒரே மாதிரி இருந்தா அது பேர் கான்குரண்ட். இது வரைக்கும் புரிஞ்சு, கான்குரண்ட் புரிஞ்சிச்சா. கான்குரண்ட் அச்சு அசலம் அப்படி இருக்கும், சோ எதுவுமே மாறாது. இப்ப இந்த ட்ரையாங்கிள் உள்ள 3 லென்த்தும், இங்குள்ள ட்ரையாங்கிள் 3 லென்த்தும், இங்குள்ள 3 ஆங்கிளும், இங்குள்ள 3 ஆங்கிளும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும், மாறவே மாறாது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னதுனால நான் ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன் போடணும், கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் போடணும், ரிஃப்ளெக்சிவ் போடணும். இதை நம்ம எப்படி நோட்ஸா எழுதுறது, எப்படி நோட்ஸா எழுதுறதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த சச்சிதாட் இருக்க இந்த வேர்ட்ஸ் முதல்ல பாக்கணுமா. T1 இங்க வந்து T1 T2 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் அர்த்தம். இது ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2. அப்போ இந்த ட்ரையாங்கிள் 1ம் ட்ரையாங்கிள் 2ம் எப்போ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் வச்சுக்கோன்னா கான்குரண்டா இருந்தாதான் ரிலேஷனா இருக்கும். சோ T1ம் T2 எப்படி இருக்கும், கான்குரண்டா இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், ரிஃப்ளெக்ஸிக்கு எத்தனை ட்ரையாங்கிள் எடுப்பீங்க, ரிஃப்ளெக்ஸிக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் எடுப்பீங்க. ரிஃப்ளெக்ஸிவ்க்கு ஒரு எலிமெண்ட். நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவேன், இதை ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ட்ரையாங்கிள் மறுபடியும் இதே ட்ரையாங்கிள் வச்சு பார்க்க சொல்ல கான்குரண்டா இருக்குமா இருக்காதாமா. ஒரே மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, அதே ட்ரையாங்கிள் இங்க வரைஞ்சிருக்கேன். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கண்டிப்பா உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், கான்குரண்டா இருக்கும். ஓகே தானேமா, ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எப்படி நோட்ஸ் எழுதுன்னு பாருங்க. இதை ஏன்னு வச்சிருக்கேன், ஆனா அவங்க லெட்டர்ஸ் வந்து T1 T2 கொடுக்கலாம். அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் T1 இஸ் concurrent to T1. so T1 T1 கூட லிங்க் பண்ணணும், ஒரு எலிமெண்ட் அது கூட லிங்க் பண்ண, அதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவ். அப்போ கண்டிப்பா இங்க T1 கான்குரண்டா தான் இருக்கும், அது எந்த சேஞ்சுமே இருக்கு, அப்படிதானமா, அப்படிதானமா. T1 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள், இன்னும் T1 ட்ரையாங்கிள், ரெண்டு ஒண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும், கான்குரண்டா இருக்கும். therefore இது எப்படி எழுதுவீங்க, T1 is belongs to R, சரிங்களாமா. இந்த டயகிராம் வரைய தேவையில்லை சார், டயகிராம் நாட் நெசசரி, உங்களுக்கு புரியுதுக்கான தான் வரைஞ்சிருக்கேன், சரிங்களாமா. வரையணும் அவசியம் இல்லை, சிம்பிளா உங்களுக்கு புரியுதுக்கான தான். அப்ப இட் இஸ்
இஸ் ரிஃப்ளெக்சிவ். இப்ப ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சுச்சாமா? எஸ் சார். ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சுச்சா? எஸ் இதுல சார். சிம்பிளா ஒரே ஒரு நோட்ஸ் வந்து எழுதணும்னா T1 அப்படிங்கிற ட்ரையாங்கிள் பிலாங்ஸ் டு T. பாருங்க, பிலாங்ஸ் இந்த T தானே கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய செட்டு T தான். இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஒரு ட்ரையாங்கிள் தான் T1. சரிங்களாமா? T1 இந்த நிறைய ட்ரையாங்கிளோட ஒரு ட்ரையாங்கிள். சரியாமா? ஓகே தானே? அடுத்து போலாமா? செகண்ட் போலாமா? செகண்ட் யாரு? சிமெட்ரிக். சோ சிமெட்ரிக் எத்தனை எலிமெண்ட்மா வேணும் டோட்டலா? 2 எலிமெண்ட்ஸ். அப்படிங்க பாருங்க, T1 அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் T2 அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் என்ன பண்ணிட்டேன், அந்த மொத்த ட்ரையாங்கிளும் எடுத்துட்டேன். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப சிம்பிளா உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டுறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல. ஆக்சுவலா இப்போ இது A அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளும், சோ இந்த சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இது B அப்படிங்கிற ட்ரையாங்கிள் சொல்றேன். இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்குரன்ட் நான் சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஆக்சுவலா சைஸ் வித்தியாசமா இருக்குது, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்குன்னு சொல்றேன். அப்படி அச்சஸ்லாம் இருக்குன்னு சொல்றேன். சரிங்களாமா? ஓகே தானே? அப்படி இல்லைன்னா இதை நீங்க எடுக்காதீங்க, இது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து நல்லா இதை எடுத்துக்கோமா, இதை எடுத்துக்கிறேனே, இதை கொஞ்சம் நான் என்ன பண்றேன், கலரை மாத்தினா கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்ப இந்த இடத்துல ஓகே ஃபைன், சாரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஆக்சுவலா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒண்ணு வந்து ரெட் கலர் ட்ரையாங்கிள், ஒன்னு பிளாக் கலர் ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்காமா? அப்போ இந்த ஏ ட்ரையாங்கிள் பி ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணிட்டேன், கான்குரன்ட் நான் சொல்லிட்டேன். அதாவது முதல்ல என்ன சொல்லணும், அதாவது சிமெட்ரிக்னா ஒரு ட்ரையாங்கிளை இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணாம இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ஏ ட்ரையாங்கிள் பி ட்ரையாங்கிள் ஒண்ணுக்கு எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதா? ஏ ட்ரையாங்கிள் வந்து பி ட்ரையாங்கிளுக்கு ஒரே மாதிரி இருக்கு சொல்ல, பி ட்ரையாங்கிள் வந்து ஏ ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், சேமா தானே இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப எப்படி நோட்ஸ் எழுதுவீங்க, நோட்ஸ் எப்படி எழுதணும், அதே மாதிரி தான். இதை ஃபர்ஸ்ட் எழுதணும். T1 T2 is T1 belongs to concurrent. ஃபர்ஸ்ட் concurrent எழுதிக்கலாம், concurrent to T2. அப்ப எப்படி எழுதணும், T1 T2 so belongs to R. and இப்ப நம்ம ரெண்டையும் மாத்தி போடணுமா இல்லையா? அப்ப எப்படி மாத்துவீங்க, T2 is concurrent to T1. அப்ப எப்படி எழுதுவீங்க, T2 T1 belongs to R. Therefore it is symmetric. புரியுதாமா? சிமெட்ரிக் புரியுதா? சிமெட்ரிக் டவுட் இருக்காமா? எஸ் சார். நோ சார். ஓகே. மூணாவது யாருமா பார்க்க போறோம், மூணாவது யார் பார்க்க போறோம், டிரான்சிட்டிவ். மூணாவது யாருமா, டிரான்சிட்டிவ். இப்ப இங்க பாருங்க, இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதே மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். சோ இந்த ட்ரையாங்கிள் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் புரியதுக்காண்டு தான் நான் ட்ரையாங்கிள் மாத்தி மாத்தி வரேன். சரிங்களாமா? ஒரு கலர் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இன்னொரு இதோ ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட கலர் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஓகேமா? இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு மூணு ட்ரையாங்கிள் இருக்குதாமா, ஒரு ட்ரையாங்கிள் ஏ, இன்னொரு ட்ரையாங்கிள் பி, இன்னொரு ட்ரையாங்கிள் சிமா. சரிங்களாமா? இப்ப என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஏ ட்ரையாங்கிளும் பி ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேமா, கான்குரண்ட். பி ட்ரையாங்கிளும் சி ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இங்க ஏயும் சி எப்படி இருக்கும், கான்குரண்டா இருக்கு. அப்படிதான் கேட்டதுனே. அப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுது உங்களால? அப்ப இது எப்படி நோட்ஸா எழுதுவீங்க, நோட்ஸா எப்படி எழுதணும், இதே மாதிரி வேர்டிங்ஸ் எழுதுறீங்களா? T1 T2 belongs to R. T1 T2 T3 belongs to T. R congruence. Okay, இது T. அப்ப எப்படி எழுதுவீங்க பாருங்க, T1 is concurrent to T2. That implies T1 T2 belongs to R. நான் இந்த வேர்டிங் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றேன், இந்த ரிலேஷன் எழுதி காட்டுறேன். அதே போல நான் எப்படி எழுதிட்டேன்னா T1 T2 are congruent,
T2, அதுக்கப்புறம் இந்த T3 வேர்டிங்ஸ் are எழுதிருக்கீங்க. congruent. ஓகே, நோ ப்ராப்ளம், ஆமா எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணுதான், நோ ப்ராப்ளம். சோ எதை ஃபர்ஸ்ட் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. எனக்கு இதான் கண்டிஷன் ஆக்சுவலா. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்டர் போய் எழுத முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம பூர்த்தி பண்ணணும். அதனால ஆர்டர் பிரச்சனை எது எழுதினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நமக்கு தான் லாஜிக்கலா பொருந்தது இல்ல. இப்ப எப்படி எதுனா T2 இஸ் கான்குரண்ட் டு T3 சரிங்களா. அப்போ T2, T3 இஸ் பிலாங்ஸ் டு R அண்ட் ஆல்சோ. இப்போ இந்த T2 இந்த T2 கட்டினா T1 T3 மட்டும் தான் இருக்கும். அப்போ T1 இஸ் கான்குரண்ட் to T3, that implies T1, T3 belongs to R. Therefore, it is transitive. Okay, தானமா? அப்ப இங்க மூணுமே ஓகே ஆகுதா? அப்போ the given relation is கடைசி எழுதணும். The given relation is R is எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். அப்படிதானமா? therefore R is equivalence. R is equivalence, hence proved. அவ்வளவுதாமா. சரி, அவ்வளவுதான் ஆன்சர். உங்களால புரிஞ்சுக்க முடியாது, லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியுதாமா? ஆமா சார். அப்ப நம்மளாட்டே அதாவது நம்ம we have to satisfy our statement அதே மாதிரில. ஆமா, அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மென்ட்க்கு பொருந்துற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. So it's like we are assuming something and we are proving that right. Yes, really you are assuming the diagram, logically diagram what is by concurrent அப்படி லிங்க் பண்ணி என்ன பண்ணணும், கரெக்ட்டா வந்து நம்ம அஸ்யூம் பண்ணணும். நீங்க வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வித்தியாசமா எடுத்துட்டு என்ன பண்ண கூடாது, அந்த சம்ம அப்ரோச் பண்ண கூடாது சரிங்களாமா. சோ நம்ம வந்து என்னது இந்த கான்செப்ட் ஓரியன்டேஷனோட பார்த்தா ஈஸியா இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 3 மா. எக்ஸாம்பிள் 3 பாருங்கம்மா. இப்ப இந்த இடத்துல ஓகே சம்மரி பண்ணலாமா? ஓகேமா. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, let L be the set of all lines in the plane and R be the relation in L defined as R is equal to L1, L2 such that L1 is perpendicular to L2. Show that R is symmetric. இந்த இடத்துல R is symmetric but neither reflexive and transitive. அப்ப இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்லணுமா? ஆரம்பிக்குவோமா? ஓகே யா, ரொம்ப சிம்பிள். சோ கன்சிடர் தி பிளேன். பிளேன்னா ஒரு பேப்பர்மா. சோ பிளேன்னா இஸ் லைக் எ பேப்பர் சரிங்களா. இதுல நிறைய லைன் இருக்குது. சோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் வந்து இங்க எடுத்துக்கிறேமா. ஒரே ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு பேர் வந்து L1 வச்சுட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது யாரை பார்க்க போறோம், ரிஃப்ளெக்சிவ் தான் பார்க்க முடியுமா. சோ அப்ப ரிஃப்ளெக்சிவ் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் ஒரே லைனை அது கூட கம்பேர் பண்ணணுமா, அப்படிதானமா. அப்ப இந்த லைன்ல நல்லா பாரு, இது L1. அப்ப இதே மாதிரி இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா ஹரிசாண்டலா இன்னொரு லைன் இருக்குது. அப்ப இது வந்து L1 தானே. இப்ப L1. இப்ப இந்த ரெண்டு லைன் ஒண்ணு எப்படிமா இருக்குது, இந்த ரெண்டு லைன் ஒண்ணுக்கு எப்படி இருக்குது, என்ன ஷேப்ல இருக்குது, parallel. ஆனா என்ன கண்டிஷன், L1 அப்படிங்கிற லைன் வந்து எப்படி இருந்தாதான் ரிலேஷன் ஆகும், பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் ரிலேஷன் ஆகும். இதான கண்டிஷன். L1 is perpendicular to L2 அப்படின்னா இந்த L1 வந்து இந்த L1 கூட பெர்பெண்டிகுலரா இருக்குதா இந்த ஷேப்பை பொறுத்த வரைக்கும், இருக்குதாமா? இல்ல சார். இல்ல. அப்ப எப்படி வேர்டிங்ஸ் எழுதுவீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்படி வேர்டிங்ஸ் எழுதலாம். L1 is not perpendicular to L1. அப்போ L1,
L1 not belongs to R, therefore it is not reflexive. அப்ப இங்க L1 is belongs to L. கேட்டுதானமா? L1 அப்படிங்கிற லைன் வந்து அந்த L லைன்ல இருந்து இது பண்ணிட்டு நான் எடுத்துக்கிட்டேமா. ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவாமா? ஆமா சார். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஏன்னா பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் அது ரிலேஷன். ஆனா இங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்கேன்? நாட்டிய பெர்பெண்டிகுலர் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரிலேஷன் கிடையாது. ஓகே தானமா? அதான் சொல்லியிருக்காங்க. நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ரிஃப்ளெக்சிவ். ஓகே தானமா? ஆமா இல்லையாமா? ஆமா சார். ஆமா சார். எஸ் வெரி குட். இப்ப அடுத்து பார்க்க போறது சிமெட்ரிக். சோ சிமெட்ரிக்கு டோட்டலா எத்தனை லைன் வேணும்? 2. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் பேரை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடணும்? கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படிதானே? அப்ப இங்க பாருங்க, L1 அப்படிங்கிற லைன் இருக்குது, இது L2 அப்படிங்கிற லைன். இப்ப இந்த ரெண்டு லைன் ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. பெர்பெண்டிகுலர். அப்ப எப்படி வேர்டிங்ஸ் எழுதுவீங்க? L1, L2 belongs to L. Lங்கிற அந்த லைன் செட்ல இருந்து ரெண்டு லைன் எடுத்துட்டேன். இப்போ L1 is perpendicular to L2. அப்ப எப்படி எழுதணும்? L1, L2 belongs to R. அப்போ முதல் லைனை வச்சு ரெண்டாவது லைனுக்கு பார்க்கச்சுல ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். இப்ப ரெண்டாவது லைனை வச்சு முதல் லைனுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அதுவும் பெர்பெண்டிகுலர். அப்ப எப்படி வேர்டிங்ஸ் எழுதுவீங்க? L2 is perpendicular to L1. L2, L1 belongs to R. Therefore, it is symmetric. It is symmetric. Okay, then புரிஞ்சுச்சாமா? Yes sir. Symmetric புரிஞ்சுச்சா? Yes sir. டவுட் இருக்குதாமா? No sir. Okay, fine. இப்போ அடுத்து யாருமா? டிரான்சிட்டிவ். அடுத்து யார் போறோம்? டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு எத்தனை எலிமெண்ட் தேவைமா? 3 எலிமெண்ட்ஸ். அப்ப இங்க 3 லைன் கண்டிப்பா வேணும். L1 லைன் அப்படி போட்டேன், L2 லைன் பெர்பெண்டிகுலர். இப்ப L3 லைன் வந்து L2க்கு பெர்பெண்டிகுலரா போடுறேமா. சரிங்களா? This is L3 is a perpendicular. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்ணணும். அப்படிதானே? அப்போ இங்க L1, L2, L3 is belongs to L. Lங்கிற லைன்ல இருந்து ஒரு 3 லைன் எடுத்துட்டேன். இப்போ L1ம் L2 ஒண்ணுக்கு எப்படி இருக்கு பாருங்க. பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ உங்களையுமே எழுதிடுவோமே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? L1, L2 belongs to R. அப்ப என்ன அர்த்தம்? L1 is perpendicular to L2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஓகே. இப்ப L2 L3 ஒண்ணுக்கு எப்படி இருக்குது? Perpendicular to each other. அப்ப எப்படி எழுதுவீங்க? L2, L3 belongs to R. அப்ப என்ன நோட்ஸ் எழுதுவீங்க? L2 is perpendicular to L3. ஓகேங்களா? இப்போ இந்த L2 கட் பண்ணீங்கன்னா L1 L3 கிடைக்குமா? இப்ப L1ம் L3 எப்படி இருக்குது? Parallel. It's not perpendicular. Yes, parallel. அப்ப எப்படி எழுதுவீங்க? L1, L3 not belongs to R. கரெக்ட் தானமா? ஆமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? L1 is not perpendicular to L3. அப்ப இது நமக்கு டிரான்சிட்டிவா? No sir, it's not transitive. Therefore it is not transitive. Okay mama? Yes sir. புரிஞ்சுச்சா? Yes sir. Okay, ஒரு நிமிஷமா. ஓகே, புரிஞ்சுதாமா? Yes sir. ஓகே, நல்லா புரிஞ்சுச்சா இல்ல குத்துமதிப்பா புரிஞ்சுச்சாமா? நல்லா புரிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த சம்மா, 4வது சம்.
சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து திங்க் பண்ணி போட்டோம். இப்ப அவனாவே என்ன பண்ணிட்டான், ஒரு தெளிவான ரிலேஷன் கொடுத்துட்டான். சோ அதை வச்சு என்ன பண்ண போறோம், சம் பண்ண போறோம். சரிங்களாமா? ஓகேமா. கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 4மா. இந்த சாப்டர்ல இருந்து சார் கேட்ட what type of questions will come. He told அவங்க வந்து கேஸ் பேஸ்ட் அந்த 5 மார்க்கர் வந்து 5 மார்க்கர் ஆர் 2 மார்க்ஸ் அப்புறம் 1 மார்க்ல இருந்து வரும்னு சொன்னாங்க. எஸ், அதாவது நமக்கு வந்து இதுல வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மிதாமா. மினிமம் போர்ஷன்ஸ். So we expected 7 to 8 marks nearly. இந்த அவங்க வந்து this chapter will contain 5 marks and trigonometry 3 marks. அது டோட்டலா தான் 8 மார்க்ஸ் சேர்த்து வச்சு போடுறாங்களாம். ஓகே, ஓ டோட்டலாவே 8 மார்க்ஸ் தானா இப்போ உள்ள எக்ஸாமுக்கு? இப்போ உள்ள எக்ஸாம் கிடையாது, இது நான் ஃபைனல் பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க எப்பவுமே. ஃபைனல் பேஸ் பண்ணி மார்க்ஸ். ஓகே ஓகே. அதாவது நமக்கு வந்து அதான் ஆக்சுவலா நமக்கு இந்த கண்டென்ட் வந்து 2 எக்ஸைஸ் ஒரு எக்ஸைஸ் இருக்குதுல, நமக்கு அதிகமா அதுல இருந்து क्वेश्चंस எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இதே தான் நீங்க திரும்ப நோட்டில படிக்கிறதுனால இதுல கண்டென்ட் அதிகமா இல்ல. இதுல படிக்கிறது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி, டிரான்சிஷன் என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப லென்த்தியா போகல. சரிங்களா? அதனால இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். சரிங்களாமா? சோ கண்டிப்பா நீங்க ஸ்கோர் அடிச்சலாம், கவலைப்படாதீங்க. Sir, Aniki, you told me that you will give me some questions from determinants and matrices. Solve பண்ணிட்டு கொடுக்கிற மாதிரி சொன்னீங்களா? ஆமாமா. சால்வ் பண்ணதுக்கு மாதிரி டெஸ்ட் மாதிரி. ஓ சாரிமா, நான் क्वेश्चन அனுப்பாம இருக்கணும். நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பண்ணுங்க, இன்ஷாஅல்லாஹ் क्वेश्चन சென்ட் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். சரிங்களாமா? ஓகே சார், இன்ஷாஅல்லாஹ். ஓகே, கண்டிப்பா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நாளைக்கு என்ன பண்றேன், இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு क्वेश्चन செட் பண்ணி அனுப்புறேன். நீங்க சால்வ் பண்ணி எனக்கு பிக்சர் அனுப்பிடுங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே சார். ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்கம்மா. ஷோ தட் தி ரிலேஷன் இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்தது ஒரு பிளேன்ல உள்ள லைனு, ஒரு பிளேன்ல உள்ள ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க செட்டாவே கொடுத்துட்டான், 1 2 3 கொடுத்துட்டான். அப்ப இந்த செட்டுக்கு நேம் அவன் கொடுக்கல, சிம்பிளா செட்னு கொடுத்துருக்கான். அப்ப நீங்க செட்டுக்கு நேம் வைக்கிறதா வச்சுக்கோங்க, ஏ அல்லது பி அல்லது சி வச்சுக்கோங்க. நான் ஏன்னு வச்சுக்கிறேன், 1, 2, 3. சோ இதான் இந்த செட். இந்த எலமெண்ட் தாண்டி நம்ம எந்த எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணவே கூடாது. So what is the relation R? So Rங்கிற ரிலேஷன் தெளிவா கொடுத்துட்டாமா. So என்ன இருக்குது, 1, 1, 2, 2, also 3, 3 and 1, 2 and also 2, 3 அப்படிங்கிற ரிலேஷன் கொடுத்தாச்சுமா. இப்போ இந்த ரிலேஷன் என்னவா இருக்கணுமா, ரிஃப்ளெக்சிவா இருக்கும் சார். பட் எதுவா இருக்காது, சிமெட்ரிக்கா இருக்காது, டிரான்சிட்டிவா இருக்காதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆரம்பிக்குமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் பார்க்கிறது ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ் என்ன அர்த்தம், இந்த செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது கூடயே கனெக்ட் ஆகுதா. 1 கூட கனெக்ட் ஆனா 1, 1 இங்க இருக்குதாமா, 1, 1. எஸ் சார். அண்ட் 2 வந்து 2 கூட கனெக்ட் ஆனா 2, 2 இங்க இருக்குதாமா. அண்ட் 3 வந்து 3 கூட கனெக்ட் ஆனா 3, 3 எல்லாமே இருக்குதாமா. அப்போ எப்படி எழுதணும், 1, 1 belongs to R and 2, 2 belongs to R and 3, 3 belongs to R. அப்ப எல்லாமே டோட்டலா இங்க 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. 1 2 3 தானே இருக்குது, இத தாண்டி எலிமெண்ட்ஸ் கிடையாது. therefore it is reflexive. ஓகே தானே? இது reflexive தானே? எஸ் சார். ஓகே, அடுத்து பார்க்கிறது சிமெட்ரிக்மா. இது சிமெட்ரிக் கிடையாதுன்னு சொல்லணும். சரி, சிமெட்ரிக்னா 2 பர்சன் வேணுமா, 2 எலிமெண்ட். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 1, 3 என்னமா நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வெரி குட், சொல்லுங்கம்மா. So we'll have first வந்து 1, 2 belongs to R. Yes, 1, 2 is belongs to R. But 2, 1 does not belong to R. Very good. இது interchange பண்ணனும். So 2, 1 does not belongs to R. Very good. Therefore இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் யாரு? 2, 3 சொல்லலாமா? Yeah, 2, 3 சொல்லலாம். Then 2, 3 belongs to R. Very good. But 3, 2 does not belong to R. Very good. Does not belongs to R. ஒரு எக்ஸாம்பிள் போதும். சரிங்களாமா? சோ நம்ம ரெண்டு எழுதி காட்ட அவசியம் இல்ல. சோ ஒன்னோட முடிச்சுக்கலாம். Therefore it is not symmetric. Very good, mashallah. Very good, super ma. Not symmetric. So அடுத்து நீங்க transitive ட்ரை பண்றீங்களாமா? transitive. Okay sir. mashallah. சொல்லுங்க பாப்போம். So 1, 2 belongs to R. Belongs to R.
சோ இங்க என்ன முடியுது, என்ன நம்பர்ல முடியுது, 2ல இருந்து முடியுது. எஸ். அப்ப 2ல ஆரம்பிக்கிறோமா இன்னொரு ஆர்டர் பேர் யாரு, 2,3. வெரி குட் மாஷாஅல்லா. சொல்லுங்க 2,3 belongs to R. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, இங்க சாரி செகண்ட் எலிமெண்ட் 2, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 and 2 கட் பண்ணா வாட் இஸ் தி ரிமைனிங் எலிமெண்ட் 1,3 does not belong to R. Very good. So 1,3 not belongs to R. Therefore, it is not transitive. MashaAllah. Very good, ma. Alhamdulillah. நல்லா புரிஞ்சிச்சா கண்டென்ட்? Alhamdulillah, sir. Super, super. Next போலாமா? Okay. One second, let me just make a note. No. Sorry, ma? இல்ல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் இங்க எழுதல. ஓகே, எழுதுங்க மா. I'm waiting. Yes, I'm done. At the floor, sir. Sir? Yes. Yes, sir. Shall I move to the next sum? Yes, sir. Okay, ma. Alhamdulillah. Example 5, ma. Sorry. Example 5. Okay. Okay, fine. Okay, ma. So what is the given here? என்ன கொடுத்திருக்காங்க? சம்மரி பண்ணுவோமா? Okay. Okay. Show that the relation R. So இங்க கொடுத்த relation R on the set Z. Z is called as integers. சரிங்களா? அப்ப இங்க செட் யாருன்னா Z. Zனா என்னமா வரும்? So 0 வரலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரலாம் and நெகட்டிவ் நம்பர்ஸ் வரலாம். So இதெல்லாம் integers. அப்ப இங்க எக்ஸாம் எழுதுறா இருந்தா etc. -3, -2, -1, 0, 1, 2, 3 and also etc. So இதுதான் நம்ம கொடுத்த ஒரு செட்டுமா. சரியாமா? இப்ப இந்த செட்டுல நமக்கு ஒரு ரிலேஷன் உருவாக்க போறோம். So relation, what is the relation R? So relation R equal to A, B அந்த ரிலேஷன்ல இருக்கணுமா, such that what is the condition? 2 divides A minus B. 2 divides A minus B is an equivalence relation. இது கண்டிப்பா ஈக்குவலன்ஸ் தாமா அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சரியா? அப்ப ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டிப்பா இது என்னெல்லாம் இருக்கும்? சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் மூணுமே இருக்குமா இல்லையா? பட் டைரக்டா நம்ம எழுதிடலாம், வேர்ட்ஸ் எழுதிடலாம். உங்க பாத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்? ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ் எத்தனை எலிமெண்ட் வேணும்? சிங்கிள் எலிமெண்ட். அப்படி தானமா? அப்போ இந்த நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதுல ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ப A belongs to Z. A belongs to Z. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி எழுதணும்? A, A belongs to R. அப்ப எப்படி எழுதுவீங்க? A minus, சாரி இது ரெண்டு விதமா எழுதலாம். 2 divides A minus அப்படி எழுதலாமா? சிம்பிளா. அது நம்ம கண்டிஷன். இதெல்லாம் கண்டிஷன் நமக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க? 2 divides A minus A. Therefore, it is reflexive. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. இப்ப ஏக்கு பதிலா இதுல பிடிச்ச நம்பர் எதெல்லாம் எடுத்துக்கணுமா? 1, 2, 3, -1, -2, எந்த நம்பர்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் 2 வச்சுக்கிறேன். ஏங்கிறத 2 வச்சுக்கிறப்பா. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா பாருங்க, இதனுடைய அர்த்தம் நல்லா கவனிக்கணும். 2 divides A minus B அப்படின்னா இந்த இடத்துல A minus B by 2 அர்த்தம். சரிங்களா? A minus B divided by 2 அர்த்தம். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? ரிஃப்ளெக்சிவ்னால என்ன பண்ணு? A minus A ன்னு சொல்லுவீங்களா? A minus A. அப்ப A உடைய ஆன்சர் யாரு? 2 minus 2 divided by 2. ஆன்சர் 0 by 2. ஆன்சர் 0. இப்ப இந்த 0ங்கிற நம்பர் இங்க இருக்குதா இல்லையாமா? எஸ் சார். அப்போ இத வரக்கூடிய ஆன்சர் இந்த செட்டுக்குள்ள இருந்தா ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்போ இது கண்டிப்பா சொல்லுங்கம்மா. இல்ல ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்பனா மோஸ்ட்லி இன்டிஜர்ஸ் क्वेश्चंसலாம் வந்து ஈக்குவலன்ஸா இருக்குமா? அப்படி சொல்லக்கூடாது. அந்த கொடுக்குற கண்டிஷன் தான். சோ இந்த கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமே தவிர்த்து மத்ததை நம்ம பார்க்க முடியாது. அது நம்ம யோசிக்கணும், யோசிச்சாதான் முடியும். சோ இன்டிஜர்ஸ் மட்டும் இருக்குமா, ரியல் அப்படி நம்ம பார்க்க கூடாதுமா. சோ அந்த கண்டிஷன் நம்ம பொருந்துதா இல்லையான்னு சைடுல நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான்.
இப்ப இந்த கண்டிஷனுக்கு எனக்கு நம்ம இண்டிஜர்ஸ் ஓகேவா இருக்கும். சரிங்களா? செகண்ட் போலாமா? செகண்ட் Okay, sir. யாரு? சிமெட்ரிக்மா. சோ சிமெட்ரிக் எத்தனை பர்சன் எடுக்கலாம்? 2%. அப்படிதானமா? பாருங்க, a, b, a, b belongs to யாரு? Z. இப்போ ஏங்கிறத நான் 2 வச்சுக்கிறேன். பி நல்ல கவனி, பிங்கிறத நல்ல கவனிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல கவனிக்கணும். நான் 1 எடுத்துக்கலாமா சார்? இப்போ a மைனஸ் பி 2 டிவைட் ஆகணும். அப்படிதானே? a மைனஸ் பி 2 டிவைட் ஆகணும். அப்போ a மைனஸ் பி பை 2. அப்ப ஆன்சர் 2ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 1/2 வரும்ல. அப்ப இந்த 1ங்கிறது 2 டிவைட் ஆகணும்னா அப்ப நமக்கு இங்க டிவைட் ஆகாது, தப்பு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லையே டிவைட் ஆகுற மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணணும். சொல்றது புரியுதா? இந்த ரெண்டு நம்பரை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 டிவைட் ஆகுற மாதிரி நீங்க ஏபி நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்து மாத்தி போட்டா டிவைட் ஆகுதுன்னு யோசிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண தப்பா சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவாமா? ஓகேவா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்கு பதிலா கண்டிப்பா 1 எடுக்கக்கூடாது. சோ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்? எக்ஸாம்பிள் நான் 6 எடுத்துக்கிறேன். 6 எடுத்துக்கிட்டா இப்ப பாருங்களேன், 2ல இருந்து 6 கழிச்சா ஆன்சர் யாருமா? -4 வருமா? -4 டிவைட் பை 2 வாட் இஸ் ஆன்சர்? -2. இப்ப மாத்தி போடுங்கம்மா. பி ஃபர்ஸ்ட் போடுங்க, ஏ செகண்ட் போடுங்க. அப்போ 6 - 2 by 2. இப்ப 2 கழிச்சா 4/2. சோ ஆன்சர் 2. சரிதானம்மா? அப்ப ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையா? எஸ் சார். எஸ். அப்ப எப்படி எழுதலாம்? சிம்பிளா a, b belongs to R. அப்ப எப்படி எழுதணும்? 2 divides a minus b. அடுத்து மாத்தி எழுதுவீங்களா? b, a belongs to R. 2 divides b minus a. Therefore, it is symmetric. Okay தானே? symmetric okay தானேமா? Yes sir. Okay. இப்ப அடுத்து யாருமா பார்க்க போறோம்? transitive பார்க்கோமா? பாருங்க. இப்போ transitive பொறுத்தவரைக்கும் எத்தனை எலிமெண்ட் வேணும் டோட்டலா? 3 elements. அப்போ நான் வரிசையா இங்க எழுதி காட்டுன்னு பண்றேன். உங்களுக்கு ப்ரூஃப் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சோ a அப்படிங்கிறது 2 வச்சுக்கிறேமா, b அப்படிங்கறத 4 வச்சுக்கிறேன், c அப்படிங்கிறது 6 வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ab எடுக்கோமா? அப்போ ab ஆனது a minus b by 2 ஆமா? அப்ப ஆன்சர் 2 - 4/2. ஆன்சர் -2/2. ஆன்சர் -1. சோ இது ஒரு இன்டிஜர். அடுத்து b எடுக்கோமா? b எடுத்துக்கங்க. எப்படி எழுதுவீங்க? b minus c by 2. அப்ப ஆன்சர் 4 - 6/2. ஆன்சர் -2/2. ஆன்சர் -1. இது இன்டிஜர். அடுத்து நேரா ஏயும் சி எடுங்கம்மா. ac a minus c by 2. a ஓட ஆன்சர் 2 - 6/2. ஆன்சர் -4/2. ஆன்சர் -2. அப்ப எல்லாமே ஓகே ஆகுதாமா? அப்ப இது நம்ம என்ன பண்ணலாம்? வேர்னிங்ஸ் எழுதிரோமா? a, b. எஸ், வெயிட் பண்ணுங்கம்மா, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்ப எப்படி எழுதுவீங்க நமக்கு டிரான்சிட்டிவ்க்கு? a, b belongs to first வந்து a, b, c belongs to z. சரி, z எழுதிங்க. சரிங்களாமா? சொல்லுங்க. a, b belongs to r. சொல்லுங்க. 2 b, c 2 divides a minus b. அந்த வேர்டிங் சொல்லணும்ல. அடுத்து சொல்லுங்க. அப்புறம் வந்து b, c belongs to r. 2 divides b minus c. கடைசிமா. அப்புறம் a, c belongs to r. Very good. a, c belongs to r. 2 divides a minus c. Therefore it is transitive. இது டிரான்சிட்டிவா மாறிட்டு. அப்ப இந்த மூணுமே ஓகே ஆயிட்டா? அப்ப இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? Therefore the given relation R, therefore the given R is equivalence relation. Relation. Hence proved. Okay தானம்மா? Yes sir. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா?